ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு உஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற போல் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து ஆட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் அளவு கருப்பிலை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கேன், நம்ம இதை ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட காலிஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணி கூட செய்யலாம். நெக்ஸ்ட்டு இப்போ காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருக்கேன், மஞ்சள் பொடி போட்டு. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம், நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல். இப்போ எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது இதுக்கு மசாலா ஆட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிப்போம். 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிப்போம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு, காய் நல்லா வேகிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி எடுத்துப்போம் மிக்ஸி ஜாரில் போட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், கசகசா போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த விழுதை நம்ம கிரேவி நல்லா திக்காகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நல்லா மசாலா இறங்கி காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனது ஒரு மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ சூப்பரான நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூள் இறக்கி நம்ம இதை இறக்கிடுவோம். சூப்பரான நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.